எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா கண்ணன்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கோயில் அழிஞ்சு போச்சு. அதில் இன்னும் சிற்பங்கள் ஒன்று இருக்குது. அந்த பிரகாரம் வந்து உடஞ்சி போனது, இன்னும் நிறைய சிதறி கிடக்கு. ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த கோயிலில் இந்த கோயிலில் என்ன இருந்தது, இப்போ ஏன் இப்படி உடஞ்சி போனது, இப்போது எப்படி இருக்குது இதோட நிலைமை அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். இந்த இடத்த பற்றி ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இது வந்து ஒரு முற்றிலும் அழிந்து போன ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சமண கோயில், ஜெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது வந்து தொல்லியல் கட்டுப்பாட்டுத்துறை அவங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே வந்திருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இடது பக்கம் இந்த கோயிலோட உடஞ்சி போன நிறைய அந்த கற்கள், அந்த மண்டபங்கள்லாம் இடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த கல்லை பாருங்கள். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எங்கெங்கே பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாலுவன் குப்பம் பார்த்தோமா? இதே இதில் பண்ணப்பட்டது தான், இதே கற்களில் பண்ணப்பட்டது தான். இந்த கல்லுக்கு பேர் வந்து செம்பூரான் கல் செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இதுங்க. நம்ம புதுக்கோட்டையில் கூட இங்கே பார்த்தா பொற்பன கோட்டை அப்படிங்கிற அந்த தமிழர்களோட அந்த இது பார்த்தோம் பார்த்தீங்களா தொழிற்சாலையில். உங்களுக்கு இந்த கோயில் இடிஞ்சு போன தெளிவாக தெரியுது. இந்த கோயில் பேஸ்மெண்ட் உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்துல தெரியும். நம்ம அந்த காலத்தில் ஆர்கிடெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கல்லுக்களை அடிக்கடி தான் வச்சுருப்பாங்க. இந்த இப்போ செங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கற்களை அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. தஞ்சை பெரியகள் கூட ஒவ்வொரு கற்களை அடிக்கடிக்கு தான் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கல் இதுக்கு மேலே ஒரு கல் இருக்கும். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி தான் இப்போ தஞ்சை பெரியகள் கட்டினாங்களா, அதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். கற்களை அடுக்கி வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு இதுக்கு தான் பயன்படுது. அதுக்காக பயன்படுதே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல நீங்கள் நிறைய செங்கல்கள் பார்க்க முடியும். உடைந்து போன சிலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்துல உடைஞ்சு போன சிலைகள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு போக காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சிற்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ கடைசியாக போட்டேன் நான் ஒரு சமண கோயில் அப்படின்ட்டு, உடஞ்சி போன சமண கோயில் அப்படின்னு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நம்ம ஒரு கோயில் போனோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி அங்கே ஒரு உடஞ்சி போன மண்ணால் சுடப்பட்ட ஒரு சிலை வந்து பார்த்தோம். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சிற்பம் உடஞ்சி போயிருக்கு. இது யாருடைய சிற்பமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சமணர்கள் எப்பவுமே தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு காலை மேலே வச்சு ஒரு காலை கீழே வச்சுருக்க மாதிரி இருக்குது. இந்த கோயில் வந்து சமண கோயில் சொல்லணும்ல. 12ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து, அதாவது குங்கநாட்டை சேர்ந்து முதலாம் சோழர்கள் வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்து இதை தானமாக வந்து கொடுத்துட்டாங்க 12ஆம் நூற்றாண்டில். இந்த கோயிலை இதே மாதிரி உடைக்கப்பட்டிருந்துச்சு. இதே வெறும் கால்கள் இது மட்டும்தான் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு சிற்பம் இருக்குங்க, உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு காலை மேலே வச்சுருக்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உருவம் முற்றிலுமாக சிதஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால என்னென்னு தெரியலை. இந்த சிலை நல்லாவே உடைக்கப்பட்டுருச்சு. இதை தாண்டி இந்த பக்கம் யாழியில் சிங்கம் இருக்கு. தெரியுதா? இப்போ இது மட்டும்தான் எஞ்சி இருக்கு. இங்கே ஃபுல்லாமே இதே உடைக்கப்பட்ட கற்கள் தான். இது ஒரு மெயின் ஒரு பிரகாரமாக வந்து இருந்திருக்கணும். இந்த கோயில் வந்து ஒரு மெயின் பிரகாரமாக இருந்திருக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதை சுற்றி இதுக்குள்ளே கல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். ஒரு மண்டபம் இருந்திருக்கணும். அது வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கணும். அங்கே மெயின் இந்த கோயிலோட முக்கியம் இது யார் அப்படின்னா மகாவீரர் அங்கே இருக்கார். வாங்க அங்கே போய் பார்க்கலாம்.
சமணம். நான் ஏன் நிறைய சமணமாக பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்விகள், எனக்கு பர்சனல் நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்கள் ஏன் சமணருக்காக போகிற, ஏன் ஜெயின்ஸுக்காக போகிற அப்படின்னா, ஏன்னா நம்மளை சுற்றி அதாங்க இருக்குது. சிவன் தான் நான் வழிபடுறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம ஊரை சுற்றி நீ ஒவ்வொரு மலை ஏறுங்களேன், எல்லா மலையிலும் சமண சின்னம் வந்து இருக்கும், சமண கல்வெட்டுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் சரி, சமணர்களை பற்றி வருவோம். சமணர்கள் எப்போ வந்தாங்க அப்படி பார்த்துக்கிட்டோம்னா, சங்க காலத்திலேருந்து சமணர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. சமணம் வந்து அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைவத்தினால சமணம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அது சைவத்தை நம்ம சமணத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோடே வந்து பண்ணலாம். சமணம்னா என்ன, அது எப்படி வீழ்ந்தது அப்படின்னு ஒரு தனி எபிசோடே வந்து பண்ணலாம். அதில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் வந்து இருந்தாங்க. தீர்த்தங்கரர்கள் அப்படின்னா சமண சமயத்தை வந்து பரப்புறவங்க, அதில் முக்கியமான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். இருபத்தி 4வது தீர்த்தங்கரான மகாவீரர், அவருடைய சிற்பம். அவர் தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அவர் உட்காந்துருக்கிறது வந்து அவர் தியானத்தில் இருக்கிற மாதிரியும் பாருங்க, பத்மாசனம்ல இருக்கிற மாதிரியும், பாதி கண்கள் திறந்திருக்கிற மாதிரியும், அதாவது தியானத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அவர் காது நீண்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்துருப்போம், கீழக்குயில்குடியில் வந்து பார்த்துருப்போம். அந்த இதுக்கு பேர் வந்து செட்டி புடவு அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த இடம். சரிங்களா? கண்ணு பாருங்கள், பாதி திறந்த நிலையில் தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மூக்கு, இந்த உதடு உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. மேலே 2 பக்கமும் ஓகே துணைக்கு இவங்க யாரோ இருக்கிறாங்க. மேக்ஸிமம் சாமரம் மீசுறவங்க வந்து இருப்பாங்க. அவர் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மெயினாக இங்கே பாருங்க, குடைக்கு கீழே முக்குடைன்னு சொல்லுவாங்க. முக்குடைக்கு கீழே அவர் தியானம் பண்ணுற மாதிரி இந்த சிற்பம் வந்து இருக்குது. நல்லா அழகாக இருக்குங்க. எந்த வேலைக்கு வச்சு கும்பிட்றாங்க போல். வழிபட்டுட்டு வர்றாங்க, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். மாறுதான் மெய்து பாருங்க. என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ இதுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து சிலையில் யாராவது கண்டிப்பாக ஏதாவது எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு அற்புதமான கோயிலுங்க. சரிங்களா? இதை பற்றின எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி இன்னும் என்ன அப்படின்னு ஆர்கியாலஜி சர்வே வந்து முழுசாக வந்து சொல்லவே இல்லை. அவங்க கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த இடத்த வேறு ஏதாவது வந்து பண்ணலாம். ஒரு அற்புதமான இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை கரெக்டாக ஒரு 38 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன இடம், நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சின்ன இடம் தான். சரிங்களா? ஒரு சின்ன இடம் தான். ஆனால் நீங்கள் அந்த சிற்பங்களை பார்க்கலாம். உங்களுக்கு வரலாற்று மேலே ஒரு ஆர்வம் இருந்தாலோ, ஒரு தேடல் இருந்தாலோ, ஒரு காதல் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு அற்புதமான இடம் கண்ணன்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. செட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அது பக்கத்தில் இன்னொரு, அதுவும் ஒரு சமண கோயில் தான். அது ஒரு குடைவரை கோயில். அதை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி என் கூட வந்து ரொம்ப நன்றி. புவனி திரன், அவர் தான் கேமரா பின்னாடி இருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.